வணக்கம். புனித அக்னேசன். நம்ம எப்ப பார்த்தாலும் மரம் வளர்க்கணும், காடு வளர்க்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? மரத்தை பத்தி சங்க காலத்துல கூட நிறைய செய்திகள்லாம் படிச்சிருக்கோம். நாவல் மரம் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய முக்கியமான மரம் அப்படின்லாம் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு விளையாட வந்தோம். தோப்புக்குள்ளதான் எங்க வீடு. போகும்போது எங்க தாத்தா சொன்னாரு, கேடு அந்த படல்னு சொல்லுவாங்க, கேட்டுன்னு இல்லை, படலை திறந்து வச்சுட்டு போனோம். அப்ப தாத்தா சொன்னாங்க, ஏய் என்னடி விளையாண்டுட்டு இருக்கீங்க, புள்ளக்குட்டியை எல்லாம் மாடு ஆடு தின்னுட்டு போற போது அப்படின்னாங்க. என்னடா அது, தாத்தா புள்ளக்குட்டியே மாடு ஆடு திங்கோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் தாத்தாவை பதில் சிரிச்சா, என்ன லூசா தந்தா நீங்க, நாய் கடிக்க போது சொன்னாலும் பரவாயில்ல, ஆடு மாடு தின்னுட்டு போயிரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு எங்க தாத்தாட்ட சொன்னேன். எங்க தாத்தா சொன்னாங்க, நீ வாத்தியார்ட்டு புள்ள இல்ல, அதனால புத்திசாலியா பேசுற. புள்ள அப்படின்னு சொன்னா தென்னம்புள்ள, குட்டின்னா பனங்குட்டி. நாங்க தென்னை மரத்தையும் பனைமரத்தையும் எங்களுடைய குழந்தைகளா பாவிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால மரத்தை மனிதனாக பாவிக்கின்ற பண்பு நம்முடைய தமிழர்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.